டம்ரோட்டு, ப்ரௌனி, முட்டை மிட்டாய் 3மே நேற்று வந்து ஆர்டர் வந்திருந்தது. 3 ஆர்டரையுமே நம்ம பிடிச்சிட்டு பசங்களுக்கெல்லாம் நேற்று தைப்பூசம்னு சொல்லிட்டு ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. அதனால சொல்லிட்டு நம்ம வந்து காலையிலே இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் அதை கட் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியதான். பசங்க எல்லாம் லீவில் இருந்ததுனால நம்ம வீட்லேயே சாப்பாடு வந்து செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக 2 பேருக்கு சாப்பாடு வேறு பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா லீவுனால வந்து நமக்கு வந்து பசங்க இருக்கும்போது தான் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். அதனால சொல்லிட்டு ஆனியன் ரைத்தா பச்சடி எல்லாமே வச்சு பிரியாணி போட்டோம். இறால் பிரியாணி தான் போட்டிருந்தோம். இன்றைக்கி சிக்கன் வறுத்து இறால் பிரியாணி போட்டிருந்தோம். என் பையன் வந்து பீஃப் பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டான். ஒரு பையன் வந்து நம்ம வந்து ஃபிஷ் வேணுமா அப்படின்னு கேட்டான். நான் வந்து இறால் வாங்கி வச்சுருந்தேன் நாள். அதனால் இறால் பிரியாணி போட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் இந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ரோஜா பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை டெக்கரேஷன் பண்ணி அது ஃப்ளவராக பண்ணி ஒருத்தவங்களுக்கு பொக்கே கொடுக்கறதுக்காக நான் பொக்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பொக்கேயும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ளவர் வந்து எல்லாமே அழகாக இருந்துச்சு. கலரு எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. லைட் பிங்க்கு இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரோஜா பூ தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அரளிப்பூ சின்னதாக உள்ளது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நீங்களும் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வேணும்னா ஆர்டர் செஞ்சுக்கோங்க. ப்ரௌனி இல்லைன்னா முட்டை மிட்டாய், டம் ரொட்டி எது வேணாலும் ஆர்டர் செஞ்சாலும் நம்ம கொடுப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பொக்கே செஞ்சு எப்படி இருக்குன்ட்டு சொல்லிட்டு நம்ம செஞ்சதுக்கப்புறம் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.